இலங்கையின் சுதந்திர நாளை கரி நாளாக வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் நடைபெறவுள்ள பேரணிக்கு வலுச்சேர்க்குமாறு தாயக செயலணி அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே இவ்வாறு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் கொண்டுவர தீர்மானித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை இலங்கை தமிழரசுக் கட்சி ஆதரிக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார். சுவாசிப்பதில் சிரமப்படுவதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளம்பெண் நேற்றைய தினம் யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் ரவீனா எனும் 23 வயதுடைய இளம்பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தர்ம போதனை மண்டபத்தில் புதையல் தோண்டிக் கொண்டிருந்த தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் கால திவுல்வெவ பகுதியில் உள்ள விகாரையொன்றைச் சேர்ந்த தேரரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தொடர்ந்து விபத்தில் படுகாயமடைந்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளார். கொட்டடி பகுதியைச் சேர்ந்த 23 வயதான சிவராசா சிவலக்சன் என்ற இளைஞனை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு வடமத்திய ஊவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் நாளை அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். 5,5000 ரூபாய் நாணயத்தாள்களுடன் தம்பதியொன்று களுத்துறை மாவட்ட குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது வடக்கு களுத்துறையின் நாகஸ் சந்தி பகுதியில் வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இருவரும் களுத்துறை கிதிலாவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. வெள்ளிக்கிழமை இரவு கொழும்பில் துப்பாக்கிச் சூடு நடத்த திட்டமிட்டதாக கூறப்படும் 4 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர், வெடிமருந்துகள் மற்றும் ஐஸ் ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளனர். மேலும் 60 கிராமுக்கும் அதிகமான போதைப் பொருள், ஒரு முச்சக்கர வண்டி மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவை மீட்கப்பட்டுள்ளன.